ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமேல இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். மகாபெரிவா சாதாரணமாக ரொம்ப கூட்டம் இல்லாட்டா கூட ராத்திரி 10 மணி ஆனாலும் பக்தர்களோட குறைகளை கேட்டு அதுக்கு ஒரு தீர்வோ ஆறுதலோ சொல்லுவது வழக்கம். ஒரு நாள் எல்லாரும் போனதும் பெரியவா படுத்துக்கிறதுக்கு உள்ளே போனார். அதனால் சிப்பந்திகள் தாழ்ந்த குரலில் பேசின்னு இருந்தா. அந்த சமயத்தில் நான் பெரியவாளை தரிசனம் பண்ணணும். இந்த குரலை கேட்டு யாருன்னு பார்த்தா ஒரு 12 வயசு பையன் ரொம்ப ஒரு பரிதாபமான கோலத்தில் நின்றுட்டு இருந்தான். இப்பெல்லாம் பெரியவாளை பார்க்க முடியாது. சாப்பிட்டுட்டு ஒரு பக்கமாக இங்கேயே படுத்துக்கோ, காலையில் தரிசனம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அங்கே இருக்கிற அணுக்க தொண்டர் ஒருவர். இப்படி ஒரு பரிதாபமான கோலத்தில் ஒரு பையன் வந்திருக்கிறான் என்று பெரியவாளை எழுப்ப முடியாது. ஆனால் அந்த சிறுவன் விடுறதா இல்லை. எனக்கு இப்போ பசிக்கலை, பெரியவாளை மட்டும் எப்படியாவது தரிசனம் பண்ணணும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப களைச்சி போய் இருந்ததுனால ஒரு பக்கமாக படுத்துட்டான். மறுநாள் காத்தால பெரியவா சிறுவனை தங்கிட்ட அழைச்சார். ஏன்பா, எங்கேருந்து வர? உன் பேர் என்ன? உங்கள் அப்பா அம்மா யாரு? எங்கே இருக்கா? பெரியவா இப்படி கேட்குறா அந்த சிறுவன்கிட்ட. கேட்ட உடனே அந்த பையன் கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுறது. சொல்கிறான், அந்த சிறுவன் சொல்கிறான், பெரியவா, நான் மெட்ராஸில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா தங்க 3 பேரும் வெளியூரில் இருந்தா. அப்பா திடீர்னு செத்து போயிட்டார். அம்மாவும் தங்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டா, பாவம். அப்புறம் பம்பாயில் ஒரு பெரிய பணக்கார மாமாவத்தில் சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தா அம்மா. அதுக்கு மேலே அவனால் பேச முடியல, விம்மறான் அப்படியே. திடீர்னு எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டா பெரியவா. இதுக்கு மேலே அந்த சிறுவனால் தொடர முடியாமல் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான். அப்பா அம்மா 2 பேரையுமே என்னால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியல பெரியவா. அவளுக்கு காரியம் பண்ணக்கூட என்னால் முடியாது. நேக்கு இன்னும் பூணல் போடலைங்கிறதுனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப அழுகையாக வருது பெரியவா. இப்போ அந்த பம்பாயில் இருக்கிற மாமா வேற உன்னோட தங்கையை வந்து அழைச்சிட்டு போன்னு எப்போ பார்த்தாலும் ஆள் விட்டுண்டே இருக்கார். பெரியவா, நானே கவர்மெண்ட் ஸ்கூல் ஹாஸ்டலில் இருக்கேன். என் அப்பா அம்மாவுக்கு கர்மாக்களை பண்ணணும், என் தங்கையை நன்னா வச்சுக்கணும்னு நேக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் பெரியவா. ஆனால் நானே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேனே. அதான் உங்களை தரிசனம் பண்ணினா எனக்கு வழி சொல்லுவேன்னு மடத்துக்கு வந்தேன். இப்படி அழுதுண்டே தட்டு தடுமாறி சொன்னான். அவனையே சில வினாடிகள் உற்று பார்த்து கொண்டிருந்தார் மகாபெரிவா. அவன் சொல்லித்தானா அவருக்கு தெரிய வேண்டும்? அவனை காப்பாற்றத்தானே இங்கே வரவழைத்திருக்கிறார். சரி குழந்தை, நீ கொஞ்ச நாள் இங்கேயே இரு, என்ன? சரி என்று சந்தோஷமாக தலையாட்டியது அந்த குழந்தை. 4-5 நாட்களுக்கு பிறகு நெய்வேலியிலிருந்து சில உயர் அதிகாரிகள் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார்கள். அவர்கள் கிளம்பும்போது எதேச்சியாக அந்த பையன் அந்த பக்கம் வர பெரியவா அவனிடம் சட்டுன்னு போய், அந்த நெய்வேலியிலிருந்து வந்தவா போயிட்டாளான்னு பாரு, போகலைன்னா நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. மகா பெரியவாளோட திருவிளையாடலை யார் அறிவார்? அவர்கள் கிளம்பவில்லை. ஒவ்வொருவராக பெரியவா முன்னால் வர வர நீ இல்லை நீ இல்லை என்று திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். கடைசியாக வந்தவரை பார்த்ததும் பெரியவா முகத்தில் ஒரு புன்சிரிப்பு. இவரைத்தான் கூப்பிட்ட. இந்தாடா குழந்தை, உன்னோட கதையை இவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார் மகா பெரியவா. பையன் சொல்ல சொல்ல அதிகாரியின் முகத்தில் ஒரே பிரகாசம். பெரியவா, என்னோட அக்கா பம்பாயில் இருக்கா. அவாத்தில் தான் இந்த பையனோட அம்மா சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த அம்மா செத்து போனதும் என் மூலமாகத்தான் இந்த பையனுக்கு தகவல் போச்சு. இவன் தங்கையை அழைச்சிட்டு போகணும்னு என் மூலமாகத்தான் அவள் சொல்லிட்டு இருந்தா என்று மனசார ஒப்புக்கொண்டார். ரொம்ப நல்லதாக போச்சு. இங்கே பாரு, இந்த குழந்தை பெத்தவாளை பறி கொடுத்துட்டு தவிக்கிறான். இவன் தங்கையும் உன்னோட அழைச்சிட்டு போய் அவளை படிக்க வச்சு ஆளாக்குறது உன்னோட பொறுப்பு. முதல்ல இவனுக்கு உபநயனம் பண்ணிவை.
அவனை பெற்றவாளுக்கு கர்மாக்களை அவன் கையால் பண்ணவை. ஆகக்கூடி இவா 2 பேரோட எதிர்காலத்துக்கு நீதான் எல்லாம் பண்ணணும். என்ன செய்வியா? இதை கேட்ட அந்த அதிகாரிக்கோ சந்தோஷத்தில் தலை கால் புரியல. பிரமிப்போ அதைவிட பன்மடங்கு. என்ன ஒரு லீலை! எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்! எல்லாரையும் விட்டுவிட்டு தன்னிடம் அவர் கட்டளையிட்டது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று பூரித்து போனார் அந்த அதிகாரி. அக்ஷணமே பெரியவா பாதத்தில் விழுந்து அந்த பையனையும் அவன் தங்கையையும் தன் சொந்த குழந்தைகள் போல பாதுகாப்பதாக உறுதிமொழி கொடுத்தார். பெரியவாளை நம்பினார் கெடுவதில்லை என்று அந்த குட்டி பையனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. பெரியவா கிட்ட வந்து சொன்னா தன்னுடைய கஷ்டம் தீருன்னு அந்த பையன் மகா பெரியவாளை வந்து பார்த்து சொல்லி எப்படியெல்லாம் பெரியவா அவனுக்கு நல்லது பண்ணியிருக்கா. கருணாமூர்த்தி. இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். திரு ஜி சந்திரமௌலி ஐயர் என்பவர் மகா பெரியவாளோட மிகச்சிறந்த பக்தர். இவரோட தாயார் பெயர் லலிதாம்பாள், தந்தை பெயர் திரு கங்காதர ஐயர் அவர்கள். இந்த குடும்பமே மகா பெரியவா மேலே தீவிரமான பக்தி கொண்ட குடும்பம். ஒரு சமயம் மகா பெரியவா இளையாத்தங்குடிங்கிற கிராமத்தில் தங்கியிருக்கும்போது பெரியவாளை தரிசனம் செய்ய சென்றார் திரு ஜி சந்திரமௌலி ஐயர் அவர்கள். பெரியவா செய்த பூஜையை கண்ணார தரிசித்துவிட்டு பெரியவாளை தரிசித்து வணங்கி எழுந்திருக்கும்போது மகா பெரியவா வாய் மலர்ந்து சந்திரமௌலியை பார்த்து, நீ எங்கே போக போறேன்னு கேட்டார். அவர் தான் சென்னை செல்ல போவதாக சொல்ல, நீ மெட்ராஸ் போக வேண்டாம், நேர கும்பகோணம் போ, இப்போதே புறப்பட்டு செல் அப்படின்னு உத்தரவிட்டா மகா பெரியவா. சாயங்காலம் சந்திரமௌலி பக்கத்தில் இருந்த குளத்தில் சந்தியாவந்தனத்தை முடிச்சுண்டு ஸ்ரீமடத்தில் இருந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரிகளிடம் பெரியவா சொன்ன விஷயத்தை சொன்னார். சாஸ்திரிகள் எதற்காக உங்களை கும்பகோணம் போகச் சொல்கிறார் என்று தெரியலையே அப்படின்னு யோசித்து அவரை கூட்டிக் கொண்டு பெரியவா இருந்த இடத்திற்கு சென்றார். பெரியவா இருவரையும் பார்த்ததும், சாம்பு, இவனை உடனே கும்பகோணம் அனுப்ப ஏற்பாடு செய் அப்படின்னு உத்தரவிட்டார். சாஸ்திரிகள் சந்திரமௌலியை எப்படி அனுப்புவது, எந்த வண்டி கிடைக்கும் என்று தவித்து கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ ஒருவர் பெரியவா தரிசனத்திற்கு காரில் வந்து இறங்கினார். சாம்பமூர்த்தி வந்தவரை அணுகி விவரம் சொல்லி திருமயம் ஸ்டேஷன் வரை காரை தர இயலுமான்னு கேட்க வந்தவர் உடனே சம்மதித்தார். சந்திரமௌலி திருமயம் வந்து இரவு 9 மணி ரயில் ஏறி திருச்சி வழியாக மறுநாள் காலை கும்பகோணம் வந்து அடைந்தார். கும்பகோணத்தில்தான் சந்திரமௌலியின் தாயார் லலிதாம்பாள் இருக்கிறார். வீட்டிற்கு வந்த சந்திரமௌலிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போய்விட்டது. காரணம், தாயார் முதல் நாள் மாலை அடுப்பில் வெள்ளப்பாகு வைக்கும் பொழுது தவறி கை விரல் முதல் மணிக்கட்டு வரை கொட்டி விபத்து நடந்திருக்கிறது. சந்திரமௌலி உடனடியாக தனது தாயாரை மருத்துவரிடம் அழைத்து சென்று தகுந்த வைத்தியம் செய்தார். அலுவலகத்திற்கும் விடுப்பு தெரிவித்துவிட்டு தாயாருடன் இருந்து உதவி செய்து நன்கு புண் ஆறி இயல்பு நிலை வந்தவுடன் சென்னை வந்து அடைந்தார். சந்திரமௌலியை உடனே கும்பகோணம் செல்ல உத்தரவிட்ட பொழுது யாருக்கும் காரணம் புரியவில்லை. இப்பொழுதுதான் புரிந்தது எதற்காக கும்பகோணம் செல்ல உத்தரவிட்டார் என்று. சர்வ வியாபகனான பரம்பொருளுக்கு தெரியாதா ஈரேழ் உலகிலும் நடப்பது? சந்திரமௌலியின் தாய்க்கு அருள் செய்த மகான் அவரது தந்தைக்கும் அருள் செய்தார். அந்த ஒரு அனுபவத்தை தொடர்ந்து பார்க்கலாம். மகா பெரியவா சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார். சங்கர ஜெயந்தி விழா நடந்துட்டிருந்தது. கும்பகோணத்தில் இருந்த மௌலியின் தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவர்கள் அறிவுரைப்படி அவரை சென்னை அழைத்து வந்து அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 1 வாரம் சென்ற பிறகு மருத்துவர்கள் இனி அவரை மருத்துவமனையில் வைத்திருப்பது பிரயோஜனமில்லை என்றும் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய்விடலாம் என்றும் சொல்லி உயிருக்கு காலக்கெடு குறித்து விட்டார்கள். அதனால் என்ன செய்யறதுன்னு புரியாமல் தவித்த சந்திரமௌலியும் அவர் தாயாரும் நடமாடும் தெய்வத்தின் சன்னதியை நெருங்க பெரும் கூட்டத்தின் நடுவில் இருந்தாலும்
இவர்களை கண்டதும் ஆஸ்பத்திரியிலிருந்து அவனை அழைத்து கொண்டு போகும்படி சொல்லிவிட்டாளோ அப்படின்னு கேட்டு அவர்களை காத்திருக்கும்படி சைகை செய்தார் மகாபெரிவா. வந்த அடியவர்கள் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டு கடைசியாக இவர்கள் இருவரையும் பக்கத்தில் அழைத்தார். அவர்களிடம் விவரம் கேட்டுவிட்டு, அவன் இங்கு இருக்கக்கூடாது, சாயங்காலத்திற்குள் கும்பகோணம் அழைத்து போயிடு என்று சொல்லிவிட்டு ஒரு சாத்துக்குடி பழத்தை எடுத்து இடது கையில் வைத்துக்கொண்டு வலது கையில் பிடி குங்குமத்தை எடுத்து பழத்தின் மேல் வைத்து சில நிமிடங்கள் அழுத்தி பிடித்தபடியே இருந்தார். பிறகு லலிதாம்பாளை அழைத்து மடியை பிடிக்கச் சொல்லி பழம் குங்குமத்தை போட்டு, நீ குங்குமம் இட்டுக்கொண்டு பிள்ளைக்கும் இட்டுவிடு என்று உத்தரவிட்டார். அதன்படியே செய்த இருவரும் வீட்டுக்கு சென்று மதியம் எழும்பூரிலிருந்து புறப்படும் ரயிலில் முதல் வகுப்பில் டிக்கெட் வாங்கி கொண்டு இரவு கும்பகோணம் சென்றடைந்தார்கள். மறுநாள் குடும்ப டாக்டரிடம் விவரம் சொல்ல அவரும் வீட்டுக்கு வந்து கங்காதரனை பரிசோதித்து வைத்தியம் செய்தார். 6 மாதம் மருத்துவ சிகிச்சை தொடர கங்காதரன் பூரண குணமடைந்தார். அதன் பிறகு 10 வருட காலம் நல்லபடியாக இருந்தார். காலனான காஞ்சி மகானின் அருள் இருந்தால் யமனும் அஞ்சி ஓட மாட்டானா? இப்படி 10 வருட காலம் தந்தைக்கு உயிர் பிச்சை தந்தது மட்டுமல்ல, நடமாடும் தெய்வத்தின் திருக்கரத்தால் பழமும் குங்குமமும் பிரசாதமாக பெற்ற லலிதாம்பாள் தீர்க்க சுமங்கலியாகவே கணவருக்கு முன் காலமானதும் அதிசயமல்ல. மகாபெரிவா நினைத்தால் அருள் செய்தால் எதுவும் நடக்கும் என்பதே நிஜம். மேலும் மகாபெரிவா லலிதாம்பாளிடம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை தினம் சாயந்தர வேளையில் விளக்கேற்றி வைத்த பிறகு மறக்காமல் சொல்லும்படி உபதேசித்தார். அந்த பாராயண பலனாய் அந்த அம்மாள் தீர்க்க சௌமாங்கல்யத்தோடு கடைசி மூச்சு வரை சுய நினைவுடன் மாலை சுமங்கலிகளுக்கு வெற்றிலைப்பாக்கு மங்கள திரவியம் கொடுத்துவிட்டு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்துவிட்டு பொழுது விடிந்ததும் அருகில் இருந்த காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் தனுர்மாத பூஜையில் தீபார்த்தனைக்கு மணியடிக்கும் ஓசை கேட்டபடியே சம்போ மகாதேவ மகாதேவ சம்போ என்று 2 முறை சொல்லி உயிர் விட்டார். சாக்ஷாத் பிரத்யக்ஷ பரமேஸ்வரனான பெரியவாளின் அருள் இல்லாமல் இந்த பாக்கியத்தை வேறு யாரால் தர முடியும்? இப்பேற்பட்ட ஒரு அற்புதம். காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.